வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அம்பாசமுத்திரம் தொகுதி அதிமுக எம்எல்ஏ இசகி சுப்பையா ராஜினாமா வாங்க மறுத்த நிலையில் சபாநாயகர் கேட்டுக் கொண்டதன் பேரில் ராஜினாமா கடிதத்தை கைப்பட எழுதி கொடுத்ததை அடுத்து பெற்றார். அம்பாசமுத்திரம் தொகுதி அதிமுக எம்எல்ஏ இசகி சுப்பையாவின் ராஜினாமா கடிதம் ஏற்பு. மரகதம் குமரவேல், சத்யபாமா, ஜெயக்குமார் ஆகியோர் தங்கள் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த நிலையில் மேலும் ஒருவர் ராஜினாமா. அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமாவை ஏற்கக்கூடாது என இபிஎஸ் தரப்பு சபாநாயகரை நேரில் சந்தித்து கடிதம். 3 எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை மனு மீதான நடவடிக்கை நிலுவையில் உள்ள நிலையில் ராஜினாமாவை ஏற்கக்கூடாது எனவும் வலியுறுத்தல். அதிமுக எம்எல்ஏக்கள் 3 பேர் ராஜினாமா செய்த நிலையில் 3 தொகுதிகள் காலியானதாக அறிவிப்பு. மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம் ஆகிய 3 தொகுதிகள் காலியானதாக அறிவிக்கப்பட்டு அரசிதழ் வெளியீடு. அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா ஏற்பை வாபஸ் செய்யாவிட்டால் நீதிமன்றத்தை நாடுவோம் என அதிமுக எம்பி இன்பதுரை திட்டவட்டம். இரவு 8 மணிக்கு மேல் தாவேகாவில் இடைவது போல நாடகமாடியுள்ளதாக குற்றச்சாட்டு. இது தலைமை செயலகமா இல்லை தாவேகா அலுவலகமா என்பதே தெரியவில்லை என இபிஎஸ் தரப்பு குற்றச்சாட்டு. ராஜினாமா கடிதத்தை ஏற்றால் குதிரை பேரம் இன்னும் அதிகரிக்கும் எனவும் சாடல். இசகி சுப்பையா ராஜினாமா குறித்த செய்தியாளர்கள் கேள்விக்கு நத்திங் என சி.வி. சண்முகம் பதில். அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, எப்போது நிலைப்பாடு குறித்து அறிவிக்கிறீர்கள் என்ற கேள்விக்கு டென்ஷனான சி.வி. சண்முகம். விவசாய பயிர்க்கடன் என்ற பெயரில் தாவேகா அரசு விஞ்ஞான ஏமாற்று வேலையை அரங்கேற்றியுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளை தடுக்க முடியாமலும் குதிரை பேரம் நடத்துவதையும் திசை திருப்ப இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளதாக எக்ஸ்தல பதிவின் மூலம் விமர்சனம். விவசாயிகளை ஏமாற்றும் எந்த ஒரு அரசும் நிலைத்ததாக சரித்திரமே இல்லை என தாவேகா அரசு மீது எடப்பாடி பழனிசாமி காட்டமான விமர்சனம். 2021ஆம் ஆண்டில் அதிமுக ஆட்சியின் போது 12,100 கோடி கடனை தள்ளுபடி செய்தோம். ஆனால் தற்போது வெறும் 2,044 கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்து தாவேகா அரசு தில்லுமுல்லு செய்ததாகவும் கருத்து. மாதந்தோறும் 200 யூனிட் இலவச மின்சாரம் என்ற பித்தலாட்டத்தை தொடர்ந்து விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற பெயரில் ஏமாற்று வேலை. தாவேகா அரசு மீது அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் விமர்சனம். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை தொகுதியின் எம்எல்ஏ ஜெயக்குமார் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்ததால் அதிமுகவினர் போராட்டம். ஜெயக்குமாரின் புகைப்படத்தை காலணியால் அடித்தும் கீழே போட்டு மிதித்தும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. நீட் தாழ் கசிவில் லட்சக்கணக்கான மாணவர்களின் கனவு சிதறும் நிலையில் உதயநிதி, எடப்பாடி பழனிசாமி இதுவரை சைலண்ட் மோடில் இருப்பது ஏன் என காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் கேள்வி. நீட் வினாத்தாள் கசிவு குறித்து பேசக்கூடாது என மேலிடத்தில் இருந்து உத்தரவு வந்துவிட்டதா என்றும் விமர்சனம். சென்னையில் பெட்ரோல் டீசல் விலை 5வது முறையாக மீண்டும் உயர்வு. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 24 காசுகள் உயர்ந்து 108 ரூபாய் 1 காசுக்கும், டீசல் விலை லிட்டருக்கு 24 காசுகள் உயர்ந்து 99 ரூபாய் 78 காசுகளுக்கும் விற்பனை. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை தொடர்ந்து சென்னையில் சிஎன்ஜி விலை 2 ரூபாய் அதிகரிப்பு. சென்னையில் 1 கிலோ சிஎன்ஜி 93 ரூபாய் 50 பைசாவுக்கு விற்பனையாவதால் வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,17,840 ரூபாய்க்கு விற்பனை.
ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 50 ரூபாய் குறைந்து 1 கிராம் 14,730 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தின்படி வெள்ளி விலை எவ்வித மாற்றமும் இன்றி 1 கிராம் 295 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிலோ 2,95,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. முதலமைச்சர் விஜய் இல்லத்திற்கு செல்லும் நீலாங்கரை சாலையில் 50க்கும் மேற்பட்டோர் திடீரென சாலை மறியல் போராட்டம். கடந்த 10 நாட்களாக இரவு பகல் பாராமல் நாள்தோறும் 4 மணி நேரம் மின்வெட்டு நிலவி வருவதாக குற்றச்சாட்டு. கரூர் மாவட்டம் குளித்தலை பகுதிகளில் நள்ளிரவில் ஏற்பட்ட மின்தடையால் பொதுமக்கள் கடும் அவதி. மணத்தட்டை, சுங்ககேட், கடம்பர் கோயில், பஜனை மடம் உள்ளிட்ட பகுதிகளில் குறைந்த மின்னழுத்தம் மற்றும் மின்தடைகள் ஏற்பட்டதால் குழந்தைகள் உள்பட பலர் கடும் சிரமம். டெண்டர் சமர்ப்பிக்கும் நிறுவனங்களிடமிருந்து கள ஆய்வு, உபகரணங்கள் சான்று பெற தேவையில்லை. முன்வைப்பு தொகை, பாதுகாப்பு தொகை உள்ளிட்ட டெண்டர் தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளும் இனி ஆன்லைனிலேயே நடைபெறும் என சென்னை மாநகராட்சி அறிவிப்பு. தென்காசி மாவட்டத்தில் 18 குவாரிகள் தற்காலிகமாக மூடுவதற்கு அமைச்சர் உத்தரவிட்ட நிலையில் கனிம வளங்களின் விலையை உயர்த்த குவாரிகள் உரிமையாளர் சங்கம் திட்டம். ஜல்லி, கற்கள், எம்சான் உள்ளிட்டவற்றை யூனிட்டுக்கு 500 ரூபாய் முதல் 700 ரூபாய் வரை உயர்த்த உள்ளதாக தகவல். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் டிரான்ஸ்பார்மர் சூடாவதை தடுக்கும் வகையில் காற்றாடியை ஓடவிட்டு குளிரவித்த அதிகாரிகள். அவ்வப்போது டிரான்ஸ்பார்மர் மீது தண்ணீரை ஊற்றி நனைத்தவாறும் நடவடிக்கையில் இறங்கிய அதிகாரிகளின் வீடியோ இணையத்தில் வைரல். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் இன்று நடைபெறும் குவாலிஃபயர் 1 சுற்றில் குஜராத் டைட்டன்ஸ் அணியை எதிர்கொள்கிறது பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ். வெற்றி பெற்று வாகை சூடும் முனைப்பில் இரு அணி வீரர்களும் தீவிர பயிற்சி. தேசிய சீனியர் தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கம் வென்றார் தமிழக வீராங்கனை வித்யா ராம்ராஜ். 56.61 வினாடிகளில் இலக்கை கடந்து தங்கப்பதக்கத்தை தனக்கு உரிதாக்கி அசத்தல். $9.5 கோடி பரிசு தொகைக்கான சிங்கப்பூர் ஓபன் சர்வதேச பேட்மிண்டன் போட்டி இன்று தொடக்கம். ஆண்கள் ஒற்றையர் முதல் சுற்று ஆட்டத்தில் சீன வீரர் லூ குயாங் சுவை எதிர்கொள்கிறார் இந்திய வீரர் லக்ஷயா சென். 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கும் நிகழ்வான இன்று மிதுன ராசியில் இருந்து உச்ச ராசியான கடக ராசிக்கு இடம்பெயர்ந்தார் குரு பகவான். குரு பெயர்ச்சியை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் உள்ள தட்சிணாமூர்த்தி சன்னதியில் பக்தர்கள் சிறப்பு வழிபாடு. சிங்கம்புணரி சேவக பெருமாள் அய்யனார் கோவிலில் வைகாசி விசாக திருவிழா கொடியேற்றத்துடன் துவக்கம். ராட்டினம், சறுக்கு மரம் உள்ளிட்ட பொழுதுபோக்கு அம்சங்கள் உள்ள நிலையில் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்ட செல்ஃபி பாயிண்ட் மேடையில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை செல்ஃபி எடுத்து உற்சாகம். திருச்சி மாவட்டம் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் கடந்த 2 வாரத்தில் மட்டும் 1,30,00,000 ரூபாய் காணிக்கையாக வசூல். 1 கிலோ 808 கிராம் தங்கமும் 3.5 கிலோ வெள்ளியும் காணிக்கையாக கிடைத்ததாக கோயில் நிர்வாகம் தகவல்.